கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனத்திலே, சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டமா எழுதப்பட்டிருக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனையை சகிக்கணுமா? ரெண்டாவது, உண்மையா இருக்கிறது தேவன் பார்ப்பார். அப்ப ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது சகிக்கிறானா? ரெண்டாவது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. சோதனை வந்துட்டு அப்படியே அழிஞ்சு போயிடுவானா அப்படின்னு அப்படி கிடையாது. சோதனையில தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அதே நேரத்திலே சோதனை சகிக்கும் போது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சில நேரத்திலே சில குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, சோதனை காலத்திலே சகிக்கிறத விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, கோபமா ஏசிடுவாங்க, வாயில வந்ததெல்லாம் பேசிடுவாங்க, சில நேரத்துல சபிச்சிருவாங்க, சில நேரத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம பேசிடுவாங்க. ஏன்னா சோதனை நேரத்திலே நம்ம எந்த அளவுக்கு சகிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தேவை. இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையிலே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துல போயிட்டார். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலயா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சண்டை போட்டு கேஸ் போட்டு பெரிய லெவல்ல அங்க ஓடிட்டு இருக்கும். 2 நாள் வயித்தால போச்சுன்னா தெரியும் அவங்கவுங்க நிலைமை என்னன்னு சொல்லி. இது தெரியாம வைராக்கியம், பகை, எரிச்சல், கோபம், சண்டை, பல லெவல்ல சண்டை போடுவாங்க. ஒரு ஸ்டெப் இல்ல, 2 ஸ்டெப் இல்ல, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு அப்படின்னா சகிக்கணுமா? எபிரேயர் 12 அதிகாரத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு சில நேரத்திலே சில காரியத்திலே சகிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தவன். உபத்திரங்கள், பாடுகள் வரும்போது அதுக்கப்புறம் தான் நான் எங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசித்தே பார்ப்பேன். ஏன்னா பல லட்சங்கள் நஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், விவரம் தெரியாது, ஏகப்பட்ட மிஸ்டேக். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியாது, இப்படிலாம் இருந்துட்டோமோ, இப்படிலாம் தப்பா வாழ்ந்துட்டோமோ, இப்படிலாம் பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்னா என்ன, சோதனைனா என்ன, பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். இன்று கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. இரவு போலுமா வேதத்தை வாசித்தாச்சுனாலே போதும், அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆவியில வளர்னாலும் ஆவியில வளர முடியும். என்னுடைய வாழ்க்கையில பல மணி நேரம் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, கேவலம் எல்லாம் ஒன்னொன்னா வந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோதனை சகிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு பாக்கியவான்.
அடுத்தாப்புல ஒரு பயன் சொல்றாரு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனையில நம்ம உண்மையா வாழ்ந்தால் நமக்கு ஜீவ கிரீடமா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு, நான் பல சோதனை தாண்டி போயிருக்கேன், ஆனாலும் நான் உண்மையா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது செய்தி கேட்டார், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கு. உத்தமன் அப்படின்னாலே சோதனை நேரத்துல உண்மையா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு. தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்படிப்பட்ட காரியம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடிடுவார். விபச்சாரத்துக்கு விலகி ஓடிடுவார். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவகிரீடத்தை பெறுவான். யோசேப்பினோட வாழ்க்கையில உயர்வு வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை காலம், சோதனை நாள், சோதனை நேரம், சோதனைக்காரன் எல்லாவற்றிலும் தாண்டி நம்ம வெளியில வரணும் அப்படின்னா உண்மையா இருந்தா வெளியில வந்துடலாம். சகிச்சா வெளியில வந்துடலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. சோதனையில சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழணும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தரிடத்துல அன்பு கூறணுமா? சோதனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மனுஷனை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, மனுஷன் பின்னாடி போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சோதனை சகிச்சதுக்கு அப்புறம் உத்தமன் என்று விளங்கின பின்பு நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறும்போது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிருப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க கிருபை நான் நிரப்புங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துன்னு கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, நேர்மையா வாழ கத்த கிருபை தாங்க, சத்தியத்துல நடக்க கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தாங்க. துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும், புது அபிஷேகம் அப்ப அவங்க பிள்ளைகள் தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்து இந்த நாளிலும் சகல விதமான தடைகளும் விலக்கி உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகல காரியத்திலும் ஆசிரியங்க. அவங்களோட சிரசு மேல ஆசிரியங்க ராஜா. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கிரியை ஆசிரியங்க. எல்லா தடையெல்லாம் விலக்கி தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிடும். 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தத்தை காத்துக்குள்ள கத்த கிருபை செய்யுங்க. ஆவியில வளர கத்த கிருபை செய்யுங்க. தேவ சித்தத்துக்குள்ளே பரிசுத்தமா வாழ, தீமை வெறுத்து நன்மை செய்ய, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, இடைவிடாமல் ஜெபிக்க கத்த கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.